ராமன் துணி துவைக்கும் இயந்திரத்தை 13,500க்கு வாங்குகின்றார். இதனை 12% நட்டத்திற்கு விற்றார் எனில் துணி துவைக்கும் இயந்திரத்தின் விற்பனை விலை என்ன? எத்தனை ரூபாய்க்கு வாங்குறாரு? 1300 காஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு 13,500. செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு அப்படின்னு தான் வந்து கேட்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இதை வந்து நம்ம 100% அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 100%ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதை 100% சிபின்னு நம்ம நட்டத்துக்கு தானே விற்கிறோம். எவ்வளோ? 12% நட்டத்துக்கு விற்கிறோம். அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னவாகி இருக்கும்? ஸோ இது வந்து 100% ஆஃப் த காஸ்ட் ப்ரைஸாக இருக்குதுன்னா செல்லிங் ப்ரைஸ் 12% குறைஞ்சிரும். சரியா? ஏன்னா நட்டத்துக்கு தானே விற்றுருக்காங்க. ஸோ அப்போ காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து ஒரு 12% குறைச்சிக்கணும். நாம அவ்வளோதான் விற்றுருக்காங்க. 88% ஆஃப் த காஸ்ட் ப்ரைஸ் தான் வந்துட்டு அவங்க விற்றுருப்பாங்க. இப்போ நமக்கு 100% எவ்வளோன்னு தெரியும். 100% ஆஃப் த காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 135,000. சரியா? ஸோ அப்போ 1% எவ்வளவு? 1% ஆஃப் த சிபி ஈக்குவல் டு 135. ஸோ அப்போ 88%னா 88% ஆஃப் த சிபி ஈக்குவல் டு இது இன்ட்டு 88 போட்டுக்கலாமா? இதுவும் இன்ட்டு 88. ஸோ 135 இன்ட்டு 88. சரியா? ஸோ 100 இன்ட்டு 88 880 வந்து வரும். ஸோ 30 இன்ட்டு 88 வந்து என்ன வரும்? ஸோ எவ்வளோ? 11,880. ஸோ 11,808. ஸோ தான் வந்துட்டு ஆன்சர். 80 சார். ஸோ 11,880. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு பழ வியாபாரி 8 பெட்டி திராட்சைகளை ஒரு பெட்டி 150 வீதம் வாங்கினார். அதில் ஒரு பெட்டி திராட்சை அழுகி விடுகிறது. மீதமுள்ள பெட்டிகளை ஒரு பெட்டி 190 என்ற விலைக்கு விற்கிறார் எனில் லாபம் அல்லது நட்ட சதவீதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தமாக அவர் வந்துட்டு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாருன்னா 8 பெட்டி வாங்குறாரு 150 ரூபாய்க்கு. சரியா? ஸோ அப்போது 15/8 வந்துட்டு 1,200 வரும். இதுதான் வந்துட்டு அவர் வாங்கின விலை, காஸ்ட் ப்ரைஸ். எவ்வளோக்கு விற்கிறாரு? ஒரு பெட்டி அழுகி போச்சு, அப்போ அதை விற்க முடியாது. மொத்தம் 8 பெட்டியை வாங்கி 7 பெட்டி தான் விற்கிறாரு. ஆனால் 7 பெட்டி எவ்வளோக்கு விற்கிறாருன்னா 190 ரூபாய்க்கு விற்கிறார். சரிங்களா? ஸோ அப்போ 19 7s are 133. ஸோ 1,330 ரூபாய்க்கு விற்கிறார். இதுதான் செல்லிங் ப்ரைஸ். அப்போ அவருக்கு எவ்வளோ % லாபம் கிடைக்கும்னு கேட்குறாங்க. இவருக்கு லாபம் எவ்வளோ கிடைச்சிருக்கு? 130 ரூபா லாபம் கிடைச்சிருக்கு. ஸோ 130ங்கிறது 1,200ல் எவ்வளவு % அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ 0 ஸோ 13/12. ஸோ 130/12 போட்டோம்னா 12 10s are 120 வந்து வந்துடும். ரிமைண்டர் 10 வந்துட்டு இருக்கும். ஸோ பாயிண்ட்னா 12 7s are 84, 12 8s are 96 வந்து வரும். ஸோ 96. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 10.83 லாபம் தான். சரிங்களா? 10.83% லாபம். சரி, நெக்ஸ்ட் கொஷின். ஒரு மனிதன் 10 புதினங்கள் ரூ. 8க்கு வாங்கி அவற்றை 1.25 வீதம் 10 புதினங்களை விற்றார். ஸோ 10 புதினங்களை வந்து வாங்குறாருங்களா? ரூபாய் 8 ரூபாய்க்கு வந்து வாங்குறாரு. அப்போ எத்தனை ரூபாய்க்கு மொத்தமாக வாங்கியிருக்காரு அப்படின்னா 10 புதினங்களையும் சேர்த்து 8 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்காரு. சரிங்களா? அப்போ அவருடைய காஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு எவ்வளவுன்னா 8 ரூபா. விற்கிறது வந்து எப்படி விற்கிறாருன்னா 10 புதினங்களையும் ₹1.25 விற்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு புதினம் 10 புதினங்கள் வாங்கி ஒவ்வொரு புதினத்தையும் ₹1.25 விற்றுருக்காரு. சரியா? அப்போது
10 புதினங்கள் எத்தனை ரூபாய்க்கு விற்றுருப்பாரு? 1.25. அப்போ 10ன்னா இன்ட்டு 10 போட்டுக்கலாமா? ஸோ 12.5க்கு மொத்தமாக விற்றுருக்காரு. அப்போது என்னென்னா 8 ரூபாய்க்கு வாங்கி மொத்தமாக சேர்த்து எவ்வளோக்கு விற்றுருக்காருன்னா 12.5க்கு விற்றுருக்காரு. ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்துட்டு எவ்வளோன்னா 12.5. ஸோ அப்போ அவருக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கிது? 4.5 வந்து லாபம் கிடைக்கிது. இதில் 8ல். ஸோ 8 ரூபா போட்டு 4 ரூபா 5 காசு லாபம் எடுக்கிறாரு இன்ட்டு 100. சரியா? ஸோ அப்போது 450 டிவைடட் பை 8 வந்து வரும். 8 5s are 40. ஸோ திரும்ப 8 6 are 48. ரிமைண்டர் 2 வந்து வரும். ஸோ அப்போது 56 2/8 அப்படின்னு சொல்லலாம். அல்லது 2 4s are 8. ஸோ 56 1/4. ஸோ இதான் வந்துட்டு ஆன்சர். ஓகேங்களா? ஒரு அலமாரி 5% தள்ளுபடியில் 5225க்கு விற்கப்படுகிறது எனில் அதன் குறித்த விலை என்ன? ஸோ 5225க்கு வந்து விற்கிறாங்க. அப்போ அதோடைய மார்க்டு ப்ரைஸ் வந்துட்டு என்ன அப்படிங்கிறதான் வந்து கொஷினாக வந்து கேட்குறாங்க. ஸோ இப்போ மார்க்டு ப்ரைஸ் இருக்குது, செல்லிங் ப்ரைஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ மார்க்டு ப்ரைஸ் வந்துட்டு 100 ரூபா அப்படின்னா எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க? 5%. ஸோ 5% 100 ரூபாயிலேருந்து குறைக்கிறாங்க. சரிங்களா? ஸோ 100 ரூபாயிலேருந்து 5% குறைக்கிறாங்க. அப்போ இங்கே எவ்வளோ இருக்கும்? 5% குறைஞ்சிருச்சுன்னா 95 தான் இருக்கும். சரிங்களா? அப்போ இதை வந்துட்டு 100% ஆஃப் 100% ஆஃப் மார்க்டு ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இது எவ்வளோவா தான் இருக்குன்னா 95% ஆஃப் த மார்க்டு ப்ரைஸாக தான் இருக்கும். சரிங்களா? இது வந்துட்டு செல்லிங் ப்ரைஸ்க்கும் மார்க்டு ப்ரைஸ்க்கும் நம்ம இந்த மாதிரி தான் எழுதுவோம். ஸோ டிஸ்கவுண்ட்டை பொறுத்தளவுக்கு எதை வச்சு தான் நம்ம டிஸ்கவுண்ட் கண்டுபிடிப்போம்னா மார்க்டு ப்ரைஸ், அந்த அட்டவணை விலை தான், குறித்த விலையிலேருந்து தான் நம்ம வந்து டிஸ்கவுண்ட் கண்டுபிடிப்போம். நம்ம கடைக்கு போகிறோம்னா அதில் ஒரு குறித்த விலை போட்டிருக்கோம் அந்த இதில். அப்போ அதுலேருந்து தானே 10% டிஸ்கவுண்ட்னா அதுலேருந்து தானே நம்ம 10% கால்குலேட் பண்ணுவோம். அதே போல் நம்ம ப்ராஃபிட்டோ அல்லது லாஸோ கால்குலேட் பண்ணுறோன்னா நம்ம எப்பயும் காஸ்ட் ப்ரைஸை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ காஸ்ட் ப்ரைஸில் இருந்து நான் அடக்க விலையிலேருந்து எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அல்லது எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ணுவோம். சரியா? இதனால் ஞாபகம் வச்சுங்க. அப்போ எப்போவுமே காஸ்ட் ப்ரைஸை 100%ன்னு வச்சுக்குவோம். அதே போல் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற மாதிரி வருதுன்னா நம்ம மார்க்டு ப்ரைஸை 100%ன்னு வச்சுக்குவோம். ஸோ மார்க்டு ப்ரைஸ் 100%னா அதிலிருந்து டிஸ்கவுண்ட் 5% குறைக்கும் போது நமக்கு 95% ஆஃப் த மார்க்டு ப்ரைஸ் தான் வந்துட்டு நமக்கு செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். இப்போ இந்த அலமாரியை வந்துட்டு எவ்வளோக்கு விற்றுருக்காங்கன்னா 5225க்கு வந்து விற்றுருக்காங்க 5% டிஸ்கவுண்ட் கொடுத்து. அப்போது செல்லிங் ப்ரைஸுங்கிறது எவ்வளவுன்னா 5225. ஸோ அப்போ 95% ஆஃப் த மார்க்டு ப்ரைஸ் தான் செல்லிங் ப்ரைஸு. ஸோ இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 5225க்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது 19வது டேபிளில், சரி நம்ம 5வது டேபிளில் பண்ணலாம். 5 19s are 95. ஸோ 5 1s are 5 4s are 20, 5 5s are 25. ஸோ 19 5s are 95, remainder 9, 19 5s are 95. ஸோ அப்போது 1% ஆஃப் த மார்க்டு ப்ரைஸ் வந்துட்டு என்ன வரும் அப்படின்னா 55 வந்துட்டு வரும். அப்போ 10% என்ன வரும்னா 100% என்ன வரும்? 100% ஆஃப் த மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 5500. ஸோ 5500. ஆன்சர் 5500. ஸோ நெக்ஸ்ட்டு சஞ்சய் பாட் a bicycle for rupees 5000. He sold it for rupees 600 less after 2 years. Find the loss percentage. ஸோ 5000 ரூபாய்க்கு வந்து வாங்குகிறான். 5000 ரூபாய்க்கு வாங்கி எவ்வளோ குறைச்சி விற்கிறான்? 600 ரூபா குறைச்சி விற்கிறான். எவ்வளோக்கு விற்றுருப்போம் அப்படின்னா 4400. சரியா? ஸோ 600 ரூபாங்கிறது 5000த்தில் எவ்வளோ பர்சன்டேஜ்னு கண்டுபிடிச்சனாவே நமக்கு போதும்.
ஸோ 600ங்கிறது 5000ல் எவ்வளவு பர்சன்டேஜ்? ஸோ 0 0 0 0 ஸோ 60/5 வரும். ஸோ 5 12s are 60. ஸோ அப்போ 12% அவனுக்கு என்ன ஆயிருக்குன்னா லாஸ் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், ஒரு வியாபாரி ஒரு பொருளை 1200க்கு வாங்கினார். பின்பு அதன் அடக்க விலைக்கு மேல் 30% குறித்த விலைக்கு 20% தள்ளுபடி கொடுக்கிறார். விற்ற விலையின் லாபம் என்ன? அதாவது 1200 வந்து வாங்குறாரு. 1200 வாங்க, இதுதான் காஸ்ட் ப்ரைஸு. இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இதிலேருந்து இன்க்ரீஸ் பண்ணுறாரு. எவ்வளோ பர்சன்டேஜ் குறித்த விலைக்கு மார்க் பண்ணுறாரு அப்படின்னா 30% வைக்கிறார். ஸோ 30% வைக்கிறாரு. ஸோ 1200ல் 10% 120, 30% வந்து என்ன வரும்னா 360. ஸோ அப்போ 1560க்கு என்ன பண்ணிட்டார்? மார்க் பண்ணிட்டார். ஸோ இந்த மார்க் பண்ண ப்ரைஸில் இருந்து எவ்வளவு தள்ளுபடி கொடுக்குறாரு அப்படின்னா 20% தள்ளுபடி கொடுக்குறாரு. ஸோ 20% தள்ளுபடி வந்து கொடுக்குறாரு. ஸோ 1520லேருந்து தள்ளுபடி டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாரு. ஸோ அப்போ 1520லேருந்து 20%. ஸோ 10% அப்படிங்கிறது 156. அப்போ 20%ங்கிறது 312 தான் வரும். 362 இல்லைங்க சார். 156 தான். ஸோ 312 1500ல் 300 1560ல் 300 போச்சு அப்படின்னா 1260. 1260ல் 10 போச்சுன்னா 1250. அப்போ 1248க்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த இதை விற்றுருப்பாங்க. சரிங்களா? அப்போ 1200 அவர் அடக்க விலை எவ்வளோக்கு விற்றுருக்காரு? லாஸ்ட்டில் 1248க்கு விற்றுருக்காரு. ஸோ அப்போது 48 ரூபா அவருக்கு என்ன இருக்குதுன்னா லாபமாக கிடச்சிருக்கு. எவ்வளோக்கு? 1200க்கு. அது எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தோன்னா ஆன்சர் 100 கேன்சல் ஆயிரும். 12 4s are 48. ஸோ 4% வந்துட்டு அவருக்கு என்ன இருக்குன்னா லாபம் கிடச்சிருக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துமே. மதிப்பு கூட்டு வரியுடன் ஒரு பொருளின் விலை 9720. மதிப்பு கூட்டு வரி 8% எனில் அதன் அடக்க விலை என்ன? ஸோ ஒரு பொருளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதோடைய காஸ்ட் ப்ரைஸ் இருக்குது தானே. ஸோ காஸ்ட் ப்ரைஸில் இருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வரி போட்டிருக்காங்க? 8% வரி போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அது போட்டு தான் காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் வேட்டாக வந்துட்டு நம்மள்ட்ட வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் வேட் போட்டது வந்துட்டு எவ்வளவு? அடக்க விலை ப்ளஸ் அதுக்கு போட்ட வேட் வந்துட்டு எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 9720 ரூபா. இப்போ இந்த காஸ்ட் ப்ரைஸை 100% ஆஃப் த காஸ்ட் ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த வேட் எவ்வளோவா இருக்கும்? 8%. வேட்டுங்கிறது 8% ஆஃப் த காஸ்ட் ப்ரைஸ். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல 100% ஆஃப் த காஸ்ட் ப்ரைஸையும் 8% ஆஃப் த வேட்டையும் ஆட் பண்ணோன்னா 108% ஆஃப் த காஸ்ட் ப்ரைஸ். ஸோ 108% ஆஃப் த காஸ்ட் ப்ரைஸ் தான் 9720. ஸோ 108% of cost price equal to 9720. ஸோ நம்ம வந்துட்டு 4 டேபிளால் இதை இது பண்ணலாம். 4 2s are 8, 4 7s are 28, 4 2s are 8, 4 4s are 16, 4 3s are 12. ஸோ 2430 வரும். 9 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். ஸோ 9 3s are 27, 9 2s are 18, remainder 6, 9 7s are 63. ஸோ 270. ஸோ 390. அப்போது 1% ஆஃப் த காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னா 90 rupees. அப்போ 100% வந்துட்டு எவ்வளோ இருக்கும்? 9000. சரியா?
ஸோ அதாவது நீங்கள் வேட் வந்து போடுறாங்க. ஸோ 100% ஆஃப் த காஸ்ட் ப்ரைஸ்ன்னு வச்சுக்கிட்டோன்னா அதில் வந்துட்டு 8% என்ன பண்ணுறாங்கன்னா வேட் போடுறாங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸில் 8% தான் வேட்டு. அப்போது முன்னாடியே 100% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் இருக்குது, கூட 8% ஆஃப் த காஸ்ட் ப்ரைஸ் தான் வேட்டாக வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ மொத்தமாக சேர்த்து எவ்வளோவா இருக்குன்னா ரெண்டும் சேர்ந்தது 108% வந்துட்டுருக்கும் காஸ்ட் ப்ரைஸில். அதுதான் நம்ம இங்கே வந்து போட்டு இந்த சம் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த கொஷின் போயிடலாம். ஒரு வியாபாரி ஒரு பொருளை 1200க்கு வாங்கினார். பின்பு அதன் அடக்க விலைக்கு மேல் 30% உயர்த்தி குறித்த விலை, இதுதான் நம்ம முன்னாடி பார்த்த ஒரு சம், அதே சம் தான் இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 16 நோட்புக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 12 நோட்புக்ஸ். அதாவது 16 நோட்டு புத்தகங்களுடைய காஸ்ட் ப்ரைஸ், ஸோ 16 நோட்டு புத்தகங்களுடைய காஸ்ட் ப்ரைஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 12 நோட்டு புத்தகங்களுடைய செல்லிங் ப்ரைஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது. சரியா? இப்போ இதை அப்படியே மாற்றி எழுதலாம். சிபி டிவைடட் பை எஸ்பி ஈக்குவல் டு 12/16. இப்போது இது ரேஷியோவில் இருக்கா? சிபி பை எஸ்பி இஸ் ஈக்குவல் டு 12:16. அது எப்படியும் எழுதலாம். சிபி இஸ் டு எஸ்பி ஈக்குவல் டு 12:16 எழுதலாம். ஸோ அப்போது இந்த மாதிரி ரேஷியோவில் இருக்குது. அந்த ரேஷியோவிலேருந்து நான் வெளியே எடுத்து எழுதுகிறேன் அப்படின்னா கூட என்ன பண்ணிக்கணும், எக்ஸ் சேர்த்துக்கணுமா? ஸோ காஸ்ட் ப்ரைஸுங்கிறது என்னவாக இருக்கும்னா 12x ஆக இருக்கும். செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது 16x ஆக இருக்கும். சரிதான். ஸோ அப்போ இந்த இடத்துல எனக்கு லாபம் எவ்வளோ கிடைக்கிது? 12xக்கு வாங்கி 16xக்கு விற்கிறேன். லாபம் வந்து பார்த்திங்கன்னா 4x. நான் எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன்? 12xக்கு வாங்கியிருக்கேன். ஸோ 12x இன்ட்டு 100 போட்டோம்னா எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட்னு கிடைச்சிரும். ஸோ எக்ஸ் கேன்சல் ஆயிரும். 4 3s are 12. 100 divided by 3. 100 divided by 3 வந்து என்ன வரும்னா 33.33% வந்து வரும். சரியா? இதுவும் அப்படி தான். 21 பேனாங்களின் அடக்க விலை. ஸோ 21 காஸ்ட் ப்ரைஸுங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா 20 பேனாங்களுடைய செல்லிங் ப்ரைஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போது சிபி பை எஸ்பி வந்துட்டு என்ன வரும்னா ஸோ 20/21. ஸோ அப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 20xன்னு எடுத்துக்கலாம், செல்லிங் ப்ரைஸ் 21x. அப்போ எவ்வளோ லாபம் கிடைக்குன்னா 1x. ஸோ டிவைடட் பை எவ்வளோக்கு வாங்குறாங்க? 20xக்கு வந்து வாங்குறாங்க இன்ட்டு 100. ஸோ 1/xx கேன்சல் ஆயிரும். 100/20 வந்து பார்த்தீங்கன்னா 5%. ஓகேங்களா?